சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ். உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். ஹேம்நாத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் சித்ரா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரே சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டை நிலைமையில தான் போனாங்களே தவிர அதை நிரூபிக்கிற மாதிரி அவங்க எந்த விதமான ஆதாரத்தையோ சாட்சிகளையோ அவங்க சொல்லலை. அவங்க அதை நிரூபிக்கிற மாதிரி விஷயத்தை அவங்க பேசலை. இருக்கிறதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போகிறது தான் அந்த தூக்குப்பாட்டிட்டு இறந்து போகிற நபர்களுக்கு நடக்கும். அதனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் காயம் இருக்கும், கன்னத்தில் காயம் இருக்கும். இது ரெண்டுமே தூக்கு போட்டு கொள்ளுகின்ற நபர்கள் தாங்களே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற காயம் தான். அது மாதிரி காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருடைய போராட்டம் கடைசி நேரத்தில் மரணம் நடக்கின்ற நேரத்தில் அந்த மரணம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது ஆணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே ஒரு நபருக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றவர்களுக்கு அவங்களுக்கே எப்படி அவங்க காயம் ஏற்படுத்திக்க முடியும்னா மரணத்தினுடைய உச்ச கட்டத்தில் போகும்போது அந்த இறுக்கம் அவங்கள அறியாமலே அவங்க கையை அந்த கைத்திலேருந்து உள்ள நுழைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மரண போராட்டத்தில் அப்படியே முகத்தெல்லாம் அவங்களே பீரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரும்போது தான் அறை திறக்கப்படலை. அதனால் அவர் மாஸ்டர் கீ வாங்கிட்டு ஆளை கூட்டின்னு மாஸ்டர் கீ வச்சு திறக்கிறாங்க. திறக்கும் போது அவங்க தூக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு டிப்ரெஷன் இருந்ததா இல்லையா, இன்னும் என்ன டிப்ரெஷன்ன்றது ஹேம்நாத்துக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் அவங்க ரொம்ப அன்னோனியமாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அன்னோனியமாக இருந்தாங்கன்றதுக்கு போலீஸார் கைப்பற்றின அந்த செல்ஃபோனில் இருக்கிற உரையாடல்களே அதுக்கு சாட்சி. போலீஸார் சரியான முறையில் விசாரிச்சிருந்தாங்கன்னா உண்மை நிலைமை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க விசாரித்த கோணம், அதாவது ஹேம்நாத் தான் குற்றவாளின்ற ஒரு கோணத்தில் விசாரித்தப்போ அதற்கு உண்டான சரியான ஆவணங்கள் அவங்களால கைப்பற்ற முடியல. அவருக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை. கதாநாயகனாக நடிக்கிற நடிகர் மீது சந்தேகம் இருக்கிறதுனால அவங்க அந்த கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஒரே கோணத்தில் தான் அவங்க கம்ப்ளைண்ட்டே இருக்கும். நடிகையும் தொகுப்பாளருமான விஜே சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார். அந்த வழக்கு இதுவரைக்கும் தொடரப்பட்டு திரு ஹேம்நாத் அவர்கள் நிரபராதி என விடுவிக்கப்பட்டார். ஸோ திரு ஹேம்நாத் அவர்களோட வழக்கறிஞர் திரு எஸ்கே ஆடம் அவர்கள் கூட தான் நம்ம இருக்கோம். ஸோ அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் மக்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் கேட்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இந்த கேஸ் நீங்கள் கடந்து வந்த பாதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா சார், கொஞ்சம் தெளிவாக? இந்த வழக்கு ஆரம்ப கட்டத்தில் என்னிடத்துல வரலை. இந்த வழக்கில் ஹேம்நாத் அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்திற்கு வரும்போது தான் இந்த வழக்கு என்கிட்ட வந்தது. அப்போது இந்த வழக்கை பற்றி நான் தெரிஞ்சிக்கும் பொழுது, அந்த வழக்கை பற்றி ஹேம்நாத்துக்கிட்ட விசாரிக்கும் பொழுது இறந்து போன சித்ராவும் ஹேம்நாத்தும் ஒருத்தரை விரும்பி காதலித்து திருமணம் செய்துக்கலான்னு அவங்க முடிவு பண்ணி அவங்களுடைய பெற்றோர்கிட்ட போய் கேட்டு ஹேம்நாத் பெற்றோர் ஒத்துக்கொண்ட பிறகு சித்ராவுடைய பெற்றோர்கிட்ட கேட்டு சித்ராவுடைய பெற்றோரும் அதுக்கு ஒப்புக்கொண்ட பிறகு, ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் 2 மாதம் கழித்து அவங்களுக்கு பதிவு திருமணம் செய்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவன் மனைவியாக தொடர்ந்து அவங்க நல்ல முறையில் அந்த காதலித்த போது எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தாங்களோ அதே சந்தோஷமான நிலையில் மரணத்தின் நாள் வரையில் வாழ்ந்துதான் ஹேம்நாத் என்கிட்ட சொன்னார். ஓகே சார். அதே மாதிரி பார்த்தோம்னா விஜே சித்ரா அவர்களோட அப்பா அம்மா இருவருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த ஒரு வழக்கில் திரு ஹேம்நாத் அவர்கள் தான் குற்றவாளிங்கிற விஷயத்தில் அவங்களும் சரி, திரு விஜே சித்ரா அவங்களோட சுற்று வட்டாரமாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தீங்க சார்? கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்க. அதாவது அவங்களுடைய குற்றச்சாட்டு ஹேம்நாத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் சித்ரா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரே சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டை நிலைமையில தான் போனாங்களே தவிர அதை நிரூபிக்கிற மாதிரி அவங்க எந்த விதமான ஆதாரத்தையோ சாட்சிகளையோ அவங்க சொல்லலை. அவங்க அது நிரூபிக்கிற மாதிரி விஷயத்தை அவங்க பேசலை சார். அதே மாதிரி இந்த வழக்கு தொடர்ந்தப்போ கவனிக்க வேண்டிய விஷயமா இது ஒன்று இருந்தது சார். அண்ட் இது ரொம்ப பரவலாக போனது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர்கள் அடிப்பட்டது அந்த இடத்துல, அவங்களோட பேர் அடிப்பட்ட அவங்களால விஜே சித்ரா அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயமே அப்படியே அலைஞ்சிருச்சு. அது எதனால் சார்? இது உண்மையா? இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நான் கேட்கும் போதே நான் என்ன சொன்னேன்னா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது தான் இந்த வழக்கு என்கிட்ட வந்தது. அதுக்கு முன்னாடி பொதுவெளியில் என்ன பேசுனாங்க,
ஊடகங்கள் என்ன வந்ததுன்ற விவரம் எனக்கு தெரியாது. ஏம்நாத் அவர்கள் என்கிட்ட இந்த பற்றி அரசியல்வாதியினுடைய தலையீடோ இல்லை வெளிநபர்கள் தலையீட்டினால தான் அவங்க இறந்து போனாங்கன்ற விஷயத்தை ஏம்நாத் என்கிட்ட சொல்லலை. மற்ற காரியங்களை குறித்து நான் எதுவும் கேட்டுக்க விரும்பல. அதை பற்றி எனக்கு அது அவசியம் இல்லாததாக இருக்குது. சார், நான் எதனால் இந்த கேள்வி கேட்டேங்கிறத தெளிவுபடுத்திடுறேன் சார். முதல்ல ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா வழக்கறிஞர்களுமே அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு கேஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்கள சுற்றி இருக்கிற விஷயங்களும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இந்த கேஸை முன்னாடி யார் வாதாடினாங்க, இந்த கேஸு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம் சார். நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி விசாரிச்சிருப்பீங்கிற ஒரு முன்னோட்டத்துலாம் இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட முன் வச்சேங்கிறத. இல்லை, இதுக்கு முன்னாடி இப்போ என்கிட்ட கேஸ் வரும்பொழுது அது முதல்ல எந்த வழக்கறிஞர் அதை கையாண்டாங்கன்னு கேட்டிருப்போம். அது வந்து பெயில் ஸ்டேஜில் தான் இன்னொரு வழக்கறிஞர்கிட்ட அவர் இருந்தார். அவருக்கு பிணை கிடைச்சதுக்கு அப்புறமா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது அது என்கிட்ட வருது. அதனால் அதனுடைய பின்புலம் நீங்கள் அதாவது வந்து வழக்கில் இந்த மாதிரி அந்த வழக்கு குற்றப்பத்திரிகையை நான் படித்து பார்த்ததுக்கப்புறமா இந்த வழக்கில் அந்த குற்றப்பத்திரிகை சார்ந்து தான் என்னுடைய சந்தேகங்கள் நான் அவர்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கின மொழியை ஊடகங்கள் என்ன பேசுனாங்க, பொதுவெளியில் என்ன நடந்ததுன்றதை பற்றி நான் அதை கேட்கவும் விரும்பல, கேட்டுக்கவும் இல்லை. அது எனக்கு அவசியம் இல்லாததாக இருந்தது. இந்த குற்றச்சாட்டு குற்றப்பத்திரிகையில் இருக்கிற குற்றச்சாட்டு அவர் அதற்கு உண்டானவரா இல்லையா, அப்படி இல்லைன்னா அதை எப்படி நம்ம வந்து அவரை வந்து விடுதலை பண்ணுறதுக்கு என்ன வழிகளை செய்யணும், எதை கையாளணுமோ அதை கையாளணும். அதே மாதிரி சார், இதுவும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து விஜய் சித்ரா அவர்கள் தற்கொலை செய்யப்படவில்லை, கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா ஒரு பக்கம் தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாலும், போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லை இது வந்து தற்கொலை தான், தற்கொலை செய்யப்பட்ட நாட் வந்து முன்னாடி இல்லை, இந்த நாட் வந்து பின்னாடி இருந்திருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. இது வந்து ஒரு நம்பக தகுந்த விஷயமா யாருக்குமே தோணலை சார். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிய வச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தற்கொலை செஞ்சுக்கினா இந்த மாதிரி தான் நாட்டு இருக்கணும், இந்த மாதிரி நாட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூலோ இல்லை அப்படி இருந்தால் தான் தற்கொலை நடக்கும் இல்லாட்டி நடக்காதுன்றதில்ல. நாட்டு வந்து எந்த பக்கமானாலும் போட்டு இருக்கிறது தான், இருக்கிறதுனால மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்து போகிறது தான் அந்த தூக்குப்பாட்டிட்டு இறந்து போகிற நபர்களுக்கு நடக்கும். அதனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் காயம் இருக்கும், கன்னத்தில் காயம் இருக்கும். இது ரெண்டுமே தூக்கு போட்டு கொள்ளுகின்ற நபர்கள் தாங்களே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற காயம்தான். அது மாதிரி காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஆனால் அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ அவங்க தற்கொலை பண்ணாங்கன்னா நாங்களுமே இது சார்ந்த வழக்குகள் நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க, நாங்களும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பொது வழியில் நிறையா கேள்விப்பட்டிருப்போங்கிறப்போ என்னோட தெரிஞ்ச நண்பர் ஒருத்தரே தூக்கிலிடப்படும் போது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து பெருசாக முகத்திலேயோ இல்லை இந்த விஜய் சித்ரா அவர்களோட வழக்கில் ஆன மாதிரி முகத்திலேயோ இல்லை கை காலையோ எந்த காயங்களும் பெருசாக இல்லை. அவரோட தாடை மட்டும் லைட்டாக ஸ்லைடாக இருந்த மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்து ஒதுங்கி இருந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்தோம். அப்படி இருக்கிறப்போ எல்லாருக்கும் எழுந்த ஒரு சந்தேகம் என்னன்னா, இது தற்கொலை அப்படின்னா எங்கே இருந்தால் உங்களுக்கு முகத்தில் காயங்கள் ஏற்பட்டனங்கிற முதல் கேள்வி சார். இன்னொன்று, அப்போ இது கொலை அப்படின்னா எதுக்காக அவங்க தூக்கு மாட்டி அவங்கள கொலை பண்ணணும்? முகத்தில் அடிப்பட்டாலே ஒரு சென்சிட்டிவ் பார்ட் அப்படிங்கிறப்போ முகத்தில் அடிச்சதுக்கப்புறம் எதுக்கு இவங்களை தூக்கில போடணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்தது சார். ஸோ இதுக்கு உங்களை தற்கொலை செய்து கொள்ளுகின்ற தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளுகின்ற நபர்கள் ஒரே மாதிரி தான் நடக்கும், அவங்களுடைய இறப்பு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய போராட்டம் கடைசி நேரத்தில் மரணம் நடக்கின்ற நேரத்தில் அந்த மரணம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரே போராட்டம் ஒரு நிலையாகவே ஒரு ஆணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே ஒரு நபருக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றவர்களுக்கு அவங்களுக்கே எப்படி அவங்க காயம் ஏற்படுத்திக்க முடியும்னா, மரணத்தினுடைய உச்ச கட்டத்தில் போகும்போது அந்த இறுக்கம் வந்து அவங்கள அறியாமலே அவங்க கையை வந்து அந்த கைத்தலேருந்து உள்ள நுழைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மரண போராட்டத்தில் அப்படியே முகத்தெல்லாம் அவங்களே பீரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கை விரல் நகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தசை துணுக்குகள், அந்த கழுத்திலிருந்து எடுக்கப்பட்ட தசை துணுக்குகள் எல்லாமே அந்த புடவையினுடைய சார்ந்து தான் இருக்கும். அந்த முகத்திலிருந்து அந்த விரலில் இருக்கிற இது எல்லாமே அவங்களுடைய சதை மட்டும்தான் இருக்கும். மூன்றாம் நபருடைய இது அதில் குறுக்கீடு எதுவுமே இருந்த மாதிரி இருக்காது. இந்த டாக்டரினுடைய கடைசி ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா, இந்த காயங்கள் தன்னைத்தானே ஒரு நபர் தன்னாலே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற காயங்கள் தான் சொல்லிட்டு
டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் சார் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறப்பவே வந்து ரேகா நாயர் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று விடுறாங்க. என்னன்னா விஜய் சித்ரா அவர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எந்த பழக்கமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா பதிவுகள் தொடர்ந்து விடுறப்போ நம்ம டக்குன்னு கட் பண்ணி பார்த்தோம்னா சூசைட் ஆனதுக்கப்புறம் போலீஸார் வந்து அவங்கள போய் அந்த விக்டிம் செக்அப்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும் சார். அதை செக்அப் பண்ணுறப்போ அவங்களோட ஹேண்ட்பேக்கில் வந்து கஞ்சா மாதிரியான பொருட்கள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அவங்க பேக்கில் இருந்ததாக ஒரு தகவல் வந்தது சார். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? போலீஸார் வந்து அவங்க வந்து கைப்பற்றின பொருளில் இறந்து போன சித்ராவினுடைய பேக்கில் இருந்து கஞ்சா இருந்த மாதிரியெல்லாம் எந்த போலீஸ் அறிக்கையிலும் இல்லை. குற்றப்பத்திரிக்கையில் அந்த மாதிரி எதுவுமே கைப்பற்றப்பட்ட பொருள்கள் நிறைய இருக்குது. ஆனால் கைப்பற்றப்பட்ட பொருள்களில் போதை வஸ்துக்கள் எதுவுமே இருந்ததா குற்றப்பத்திரிக்கையில் இல்லை. அவங்க போதை வஸ்துக்கள் பயன்படுத்தினாங்களா இல்லையான்றதை வந்து அவங்க நண்பர்கள் வந்து விசாரணையில் சொல்லியிருக்கிறதா போலீஸார் அந்த அவங்க விசாரித்த சாட்சிகளினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி எழுதியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்ததா இல்லையான்றதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் வந்து சாட்சி சொன்னதாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து எந்த விதமான அவங்களுடைய பேக்லேருந்து எந்த விதமான கைப்பற்றதா குற்றப்பத்திரிக்கையில் இல்லை. ஓகே டன் சார். ஆனால் அதே மாதிரி என்னென்னா இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம் சார். டிப்ரெஷன் வந்தால் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாதுங்கிற பட்சத்தில் நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு டிப்ரெஷன் வருதுன்னா ஒன்று நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், இல்லைன்னா நமக்கு ரொம்ப நம்பிக்கை தகுந்தமான ஒரு நபர்கிட்ட போய் கண்டிப்பாக சொல்லுவோம். நம்ம விஜய் சித்ரா அவர்களோட பதிவு பார்த்தோம்னா அதிகமாக திரு ஹேம்நாத் அவர்கள் கூட தான் அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருக்காங்கிற பட்சத்தில் இதில் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவங்க அப்பா அம்மாவை விட அவங்க திரு ஹேம்நாத் அவர்களை ரொம்ப நம்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரும் அந்த ப்ளசன்ட் டேஸுங்கிற அந்த ஒரு விடுதி அவரும் இருந்திருக்காரு. இருந்திருந்தாலுமே அவர்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் என்ன சார்? இல்ல அந்த சொல்லக்கூடிய சூழ்நிலையை அவங்களுக்கு அமையலையா சார்? இல்லை, சொல்லக்கூடிய சூழ்நிலை அமையலையா இல்லை காரணம் என்னன்றதை வந்து ஹேம்நாத் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அந்த இறப்புக்கு முன்னாடி அவங்க மன அழுத்தத்தோடு இருந்தாங்களா இல்லையான்றதே ஹேம்நாத்துக்கு தெரியாது. கடைசியாக அவங்க ஷூட்டிங் போயிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து களைப்பாக இருந்தாங்க. அவங்க கீழே காரில் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபைல் இருக்குது, எடுத்துகிட்டு வாங்கன்னு அவங்கள சொல்கிறாங்க. அவர் விடுதியை விட்டு வெளியே வந்து கார் பார்க் பண்ண இடமும் அவங்க இருக்கிற ரூமுடைய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அவர் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரும்போது தான் அறை திறக்கப்படலை. அதனால் அவர் மாஸ்டர் கீ வாங்கிட்டு வந்து ஆளை கூட்டின்னு வந்து மாஸ்டர் கீ வச்சு திறக்கிறாங்க. திறக்கும் போது அவங்க தூக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு டிப்ரெஷன் இருந்ததா இல்லையா, இன்னும் என்ன டிப்ரெஷனுன்றது ஹேம்நாத்துக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் அவங்க ரொம்ப அன்னோனியமாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அன்னோனியமாக இருந்தாங்கன்றதுக்கு வந்து போலீஸார் கைப்பற்றினா அந்த செல்ஃபோனில் இருக்கிற உரையாடல்களே அதுக்கு சாட்சியாக. ஓகே. இது வரைக்குமே அந்த காரணம் தெரியவில்லையா சார்? ஓகே. ஏன்னா எந்த ஒரு வழக்கு நம்ம எடுத்தாலுமே அந்த வழக்கு வெற்றி அடையுதுன்னா காரணம் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அப்படிங்கிறப்போ திருமதி சித்ரா அவர்களுடைய வழக்கில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க தற்கொலை செய்துக்கிட்டாங்கிறது வந்து இன்னி வரைக்குமே அதுக்கான காரணம் வெளியே வரல சார். எதனால அவங்க தற்கொலை செஞ்சாங்கிற மாதிரியான காரணம் வெளியே வரல. எதனால் அந்த காரணம் வெளியே வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு எதனால் அந்த காரணம் வெளியே வரலன்றதை பற்றி தெரியல. போலீஸார் சரியான முறையில் விசாரிச்சிருந்தாங்கன்னா உண்மை நிலைமையை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க விசாரித்த கோணம், அதாவது வந்து ஹேம்நாத் தான் குற்றவாளின்ற ஒரு கோணத்தில் விசாரித்தப்போ அதற்கு உண்டான சரியான ஆவணங்கள் அவங்களால கைப்பற்ற முடியல. எந்த சாட்சி விசாரிச்சிருந்தாலும் அது ஹேம்நாத்துக்கு எதிரான சாட்சிகளாக இல்லை. அவங்க குற்றப்பத்திரிகையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட அவருக்கு எதிராக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கின்ற ஆவணங்களை போலீஸார் கைப்பற்றவும் இல்லை, அந்த சாட்சியங்களில் அது மாதிரி அவங்க பதிவு பண்ணவும் இல்லை. அதனால் அவங்களால நிரூபிக்கப்பட முடியல. ஏன்னா ஹேம்நாத் நிரபராதி, அவர் எந்த விதமான தவறும் செய்யலைன்றதுனால அவருக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபார்மலாக போன ஒரு கம்ப்ளைண்ட் வந்து திரு ஹேம்நாத் அவர்கள் மேலேயே திரும்பிச்சு. ஸோ ஃபார்மலாக தான் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது திரு ஹேம்நாத் அவர்கள் மேலே திரும்பினதுக்கான காரணம் என்ன, எந்த பாயிண்டில் சார் இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துச்சு திரு ஹேம்நாத் அவர்கள் தான் செஞ்சுருப்பாருங்கிற சந்தேகம் எந்த பாயிண்டில் வந்தது சார்? எல்லோரும் ஃபார்மலாக கம்ப்ளைண்ட்டே கிடையாதுங்க. கொடுக்கும் பொழுதே வந்து ஹேம்நாத் வந்து அவங்க கதாநாயகனாக நடிக்கிற நடிகர் மீது சந்தேகம் இருக்கிறதுனால அவங்க அந்த கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஒரே கோணத்தில் தான் அவங்க கம்ப்ளைண்ட்டே இருக்கும். அவங்க விசாரணை வந்து போலீஸார் விசாரணை இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருந்ததே தவிர அடுத்த கட்டத்தில் இன்னொரு கோணத்துலேயே அவங்க விசாரிச்சிருக்கணும். அந்த மாதிரி விசாரிச்சதா தெரியல. ஓகே. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. விஜய் சித்ரா அவர்களுடைய இழப்பு வந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய சோகம் அப்படின்னாலுமே திரு ஹேம்நாத் அவர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பாக இருந்தது அவரோட வாழ்க்கையில். அவர் அதிலிருந்து இப்போது மீண்டு வந்துட்டாரா சார்? அண்ட் இப்போது எப்படி இருக்கார் அவர்?
அதாவது வந்து அவர் என்கிட்ட வரும்போதே அவரே ஒரு ரொம்ப நல்ல நிலையில் வரலை, ரொம்ப வேதனையோடும் மனவேதனையோடும் மனபாரத்தோடு தான் என்கிட்ட வந்தார். அவர் சொன்னது வந்து, நான் வந்து சித்ராவை வந்து ரொம்ப அதிகப்படியாக விரும்பினேன், அவங்கள தவிர வேறு எந்த பெண்ணையும் என்னால் நினைக்க முடியாத அளவுக்கு நான் அவங்கள நேசித்தேன், அவங்கள காதலித்து அவங்களுக்கு திருமணத்தில் என்னுடைய எந்த செலவுமே அவங்க குடும்பத்துக்கு வைக்காமல் எல்லா செலவுமே நானே முன்னிருந்து எங்கள் குடும்பத்தாரே முன்னிருந்து செஞ்சாங்க. அவங்களுடைய இழப்பு வந்து என்னால் வந்து ஈடு செய்ய முடியாத அந்த இழப்பு அப்படின்ற அந்த விதமான ஒரு மன அழுத்தத்திலே தான் இருந்தார். அவருக்கு வந்து விடுதலை நீதிமன்றம் அவருக்கு விடுதலை அளிக்கும் பொழுது கூட அவரால் வந்து அதை வந்து சந்தோஷமாக நினைக்கிற அளவுக்கு இல்லை. அப்பவும் அவருடைய மனைவி இறந்து போனதை நினச்சி தான் அவர் அழுதாரே தவிர அவருடைய வெற்றியாக அதை நினைக்கல. தன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லைன்றதை உலகத்துக்கு தெரிய வச்சோன்ற ஒரு மன திருப்தி தானே தவிர மற்றபடி அதை ஒரு பெரிய வெற்றியாக அவர் நினைக்கல. அவருடைய மனைவி இறந்து போனது தான் இன்னமும் அது பெரிய இழப்பாக நினைக்கிறார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். விஜே சித்ரா அவர்களுடைய வழக்கில் வந்து நிறையா அவிழ்க்க முடியாத முடிச்சுகள் இருந்தன. அது எல்லாமே கேள்விகளாக உங்ககிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய பெறுவது உங்கள் நிலையன் மற்றும் எஸ்கே ஆதம் அவர்கள். நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ். உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.